6 முகங்கள் கொண்டவனை ஷண்முகம் என்றனர். இதன் விரிவை நாம் 6வது பாடலில் விளக்கமாக காண்போம். முருகன் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவன். ஆதலால் கோலாகலா என்று அழைக்கிறார். ஆரவாரத்துடன் கூடிய மகிழ்ச்சியே கோலாகலம். உமைக்கும் சிவனுக்கும் நடுவில் கந்தனும் இருக்கும் சிவமூர்த்தத்தை சோமாஸ்கந்த மூர்த்தம் என்பர். தெய்வத்தன்மை எப்போதும் உண்மையாய் இருப்பதாகும். அதுவே சத்தாய் அமைகிறது. அவ்வாறு அறிவு சித்வடிவமாக இருப்பது இறைத்தன்மை. அறிவு வடிவமான இறைவனை வள்ளுவர் வாலறிவன் என்கிறார். அதேபோல் அழியாத ஆனந்த நிலையும் இறை இயல்புகளில் ஒன்றாகும். இவற்றை உருவத்தால் உணர்த்துவதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம். இறைவன், அம்பிகை, ஸ்கந்தன் என்ற மூவரும் முறையே சத், சித், ஆனந்தம் என்ற தத்துவங்களை உணர்த்துகின்றனர். அவ்வகையில் ஆனந்த வடிவாய் நிற்கும் முருகப்பெருமானை கோலாகலா என்று அழைக்கிறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் என்ற கந்தர் அனுபூதி பாடலிலும் முருகனின் மகிழ்ச்சியான நிலை குறிப்பிடப்படுகிறது. முருகனின் வரலாற்றில் அவன் எங்குமே இன்னலின் பாதிப்பின்றி விளங்குவதை காணலாம். அத்தகைய இன்னல் கலவாத இன்பமுடையவன் கோலாகலன். வேல் என்றாலே வெல்வது என்றுதான் பொருள்.